Glory be to God. Today's seed of power. ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுல நோவாவும் அவன் குடும்பத்தாரும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடிச்சாங்க. கர்த்தர் தங்க கிட்ட சொன்ன உடனேயே அவங்க கீழ்ப்படிந்தாங்க. ஏன், எதற்கு அப்படியெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்க கிடையாது. அதனால தான் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தர் நினைச்சிருந்தா மற்ற ஜனங்களோடு நோவாவுக்கு அறிவிக்காம அவர்களையும் சேர்த்து அழிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்கள் மேல கிருபையா இருந்ததுனால அவர்களை பாதுகாத்து கொண்டாரு. நோவாவுக்கு எந்த காரியத்தையும் அவர் மறைக்கவில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டதற்கு காரணம், நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் காணப்பட்டார். இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு வருகிறதான பிரச்சனைகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நாம் சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறபடி அவர் நம்ம மேல கிருபையா இருக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்ம இன்றைக்கு பாதுகாக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இயேசு என்ற பேழைக்குள்ள நாம் உள்ளே செல்லுவோம். ஜெபிப்போம். எங்களை பாதுகாக்கிற தேவனே, எங்க வாழ்க்கையில வருகிறதான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை மீட்டெடுங்க தகப்பனே. நோவா கீழ்ப்படிந்திருந்தது போல நாங்களும் உமக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Grow powerful, be dunamis. God bless you.